இந்த இணைய விழாவிற்கு சிறப்பு வருகை புரிந்திருக்கும் சூப்பர் ஸ்டார், உண்மைக்கு பேர் சொல்லும் மனிதன், 1 கோடி ஆண்களின் தலைவன், என் இனிய சகோதரர் ரஜினிகாந்த் அவர்களே, இந்த பாராட்டு விழாவின் கதாநாயகன், என் சமகாலத்தில் நான் பெரிதும் நேசிக்கும் மதிக்கும் எழுத்தாளர்களில் ஒருவர் ராமகிருஷ்ணன் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய பெரியவர் பெருமாள் அவர்கள் ஒரு வினாவை எழுப்பினார். அது ஒரு விடைபுதி வினாவாகவும் இருந்தது. லீடிங் கொஸ்டின் என்று வழக்கறிஞர்கள் சொல்லுவார்கள். அந்த வினாவுக்குள்ளேயே விடை இருந்தால் அது விடைபுதி வினா. அந்த வினாவை எழுப்பி அவரே விடையும் இருத்து விட்டு போனார். இந்த இலக்கிய விழாவுக்கு, ராமகிருஷ்ணன் என்ற படைப்பாளர்களும் பாராட்டு விழாவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். உங்களுக்கெல்லாம் நான் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நீங்கள் தமிழகத்தின் மிகப்பெரிய கலைஞன் என்று மட்டும்தான் அறிந்திருப்பீர்கள். அருகிருந்து பார்த்த நான் அவரை உணர்ந்து சொல்லுகிறேன், தமிழகத்தின் மிகச்சிறந்த வாசகர்களில் ஒருவர் சூப்பர் ஸ்டார் என்பதை நான் அருகிருந்து பார்த்திருக்கிறேன். எழுத்தாளர்களை, கவிஞர்களை, அறிவுஜீவிகளை, படைப்பாளிகளை நேசித்து மதிக்கிற பழக்கம் அவர் உதிரத்தில் ஊறிய குணம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் ஞானபீடம் விருது பெற்றார். அவரை பாராட்டி ஆடை கூட்டி அழகு பார்க்க மறுநாள் காலையில் நான் சென்றேன். பெருங்கூட்டம் இருக்கும், விலக்கி கொண்டு செல்ல வேண்டும். என் காரோட்டியை அழைத்து, நீ தெருவுக்கு அந்த பக்கம் போய் நிறுத்து, நான் நடந்து வந்து கார் ஏறிக் கொள்கிறேன், அந்த கூட்டத்தில் நீ உரச வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போகிறேன். அந்த தெருவில் என்னை தவிர வேறு ஆளில்லை. நான் மட்டுமே சென்றேன். இடுப்பில் லுங்கி கட்டி அவர் அமர்ந்திருந்தார். அவருக்கு நான் பொன்னாடை பொருத்தினேன். உங்கள் வெற்றுடம்பை நான் பொன்னாடையால் மூடுகிறேன் என்று சிரித்துக் கொண்டே சொன்னேன். ஏற்றுக்கொண்டார். வீட்டுக்கு சென்று ஞானபீடம் விருது பெற்ற உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் என்று சொல்லிவிட்டு வந்த அந்த படைப்பாளர்களை மதிக்கக்கூடிய குணம் அவருக்கு இருக்கிறது. அதனால் இந்த விழாவுக்கு அவர் வந்ததை நான் பொருத்தமாக கருதுகிறேன். ராமகிருஷ்ணனை எனக்கு பிடிக்கும். முதல் சந்திப்பிலேயே பிடித்தது. நானும் ரஜினிகாந்த் அவர்களும் ஓர் அறையில் அமர்ந்து பேசிக்கொண்டு உணவருந்திக் கொண்டிருந்தோம். ஒரு இளைஞர் உள்ளே வந்தார். யார் இவர் என்று கேட்டேன். இவர்தான் ராமகிருஷ்ணன், நம் படத்திற்கு உரையாடல் உதவி என்று செய்து வருகிறார் என்று சொன்னார். நான் வணங்கினேன், அவரும் வணங்கினார். நான் இருக்கிறேன், ஒரு மூன்றாம் மனிதன் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு அற்று அவர் ரஜினியோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். நான் என்ன சார் பிழை செய்தேன், என்னோடு உங்களுக்கு என்ன பிணக்கு, என்னோடு கருத்து வேறுபாடு இருந்தால் நான் பேசி தீர்ப்பதற்கு தயாராக இருக்கிறேன். அந்த பாசாங்கற்ற தன்மை எனக்கு அவரிடம் பிடித்திருந்தது. ராமகிருஷ்ணன் நல்ல படைப்பாளியாக இருப்பதற்கு பெரிய காரணம் அனுபவத்தை தேடி தேடி அவர் பயணம் கொள்கிறார், படிக்கிறார்.
படிக்காத ஒருவன் பெரிய படைப்பாளியாக இருக்க முடியாது. படைப்பு என்பது ஊற்று. அந்த ஊற்றுக்கு மழை நீர், ஆற்று நீர், கடல் நீர் என்ற 3 இருந்தால்தான் ஊற்று நீர் சுரக்கும். படைப்பாளிக்கு படிப்புதான் மழை, படிப்புதான் ஜீவம்.